இயேசுவில் பெரியவாறு சகோதர சகோதரிகளே, தவ காலத்தினுடைய இந்த முதல் நாளிலே நாம் பயணம் செய்ய குழுமி இருக்கின்றோம். இன்னும் சிறிது நேரத்திலே கடந்த ஆண்டு முழுவதும் நமது வீட்டிலே நம்பிக்கையின் அடையாளமாக, வெற்றியின் அடையாளமாக இருந்த பழைய குருத்தோலை சிலுவை வடிவிலே இருந்தது. ஏறக்குறைய 365 நாட்கள் நமது இல்லத்தையும் நம்மையும் பாதுகாத்தது அந்த குருத்தோலை. அந்த குருத்தோலை எரிக்கப்பட்டு சாம்பலாக தயார் செய்யப்பட்டு குருவானவர் நம் ஒவ்வொருடைய நெத்தியிலே சிலுவை அடையாளம் இடுவார். மனிதனே, நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவார். இந்த ஒற்றை வார்த்தையை நாம் என்றாவது யோசித்து இருக்கிறோமா? பல்வேறு விதமான நினைவுகளோடு வருவோம். அங்க ஃபாதர் என்ன சொல்றாரு ஞாபகம் இருக்காது. சைடில் பார்ப்போம், யார் அருகில் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட எண்ணத்தோடு தான் அந்த விபூதி புதனை நமது நெத்தியிலே சுமங்குகிறோம். குருவானோ சொல்லக்கூடிய அழகான வார்த்தை, மனிதனை நீ மண்ணாயிருக்கிறாய், இந்த உடல் மண்ணால், நீ மண்ணுக்கே திரும்புவாய். இந்த உடல் மண்ணாய் இருக்கிறது, நீ மண்ணுக்கே திரும்புவாய். இந்த ஒற்றை வசனம் நமது வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து இருக்க வேண்டும், நமது வாழ்க்கையை புரட்டி போட்டு இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக இன்றைய பதில் உரை பாடல், அதை பாடுகின்ற பொழுது அந்த ஒவ்வொரு வார்த்தை நம் உடலை மெய் சிலிர்க்க வைத்தது. வேற எதுவும் தேவையில்லை. அந்த ஒவ்வொரு வார்த்தை, நான் யார், என் உடல் எது, இந்த உலகம் எனக்கு எப்படிப்பட்டது, எனது இறுதி எஜமான் யார், எனது இறுதி உலகம் எவை. அந்த ஒவ்வொரு பாடல், அந்த பாடல் பாடுகின்ற பொழுதே ஏதோ ஒரு சோகம், மகிழ்ச்சி, வாழ்க்கையை சிந்தித்து பார்க்கக்கூடிய இதுதான் வாழ்க்கை. இந்த இறை வார்த்தை அனைத்தும் அப்படிதான். படித்தால் தெரிந்திருக்கும் இந்த வார்த்தையினுடைய மகத்துவம், மேன்மை, பரிசுத்தம், இது கொடுக்கக்கூடிய ஆற்றல். படிக்கவில்லை என்றால் ஒண்ணுமே தெரியாது. அப்ப பார்க்கின்ற பொழுது தவ காலத்திலே 3 அழகான பண்பு: ஜெபம், தர்மம், நோன்பு. ஜெபம் அடிக்கடி செய்கின்றோம், தர்மம் செய்கின்றோம் நினைத்தால். ஆனால் நோன்பு வருஷத்துல இந்த 40 நாள், அதிலும் 2 நாட்கள், விபூதி புதன், பெரிய வெள்ளிக்கிழமை. விருப்பப்பட்டால் 40 நாட்கள் இருக்கலாம். எனவே இந்த அரிதாக செய்யக்கூடிய இந்த இறை அரசனுடைய பண்புகளில் ஒன்று நோன்பு. இந்த நோன்பை பற்றி தான் இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். நோன்பு என்றால் என்ன? அடிக்கடி நோன்பு 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 சொல்றோம். நம்ம நோன்பு என்றால் என்ன? தவக்காலம் வந்தாலே நோன்பு. நான் நோன்பு இருக்கிறேன், இதெல்லாம் சாப்பிட மாட்டேன். நோன்பு என்றால் என்ன? அது தெரிந்தால் தான் 40 நாள் பயணம் செய்ய முடியும். இல்லை இந்த ஃபர்ஸ்ட் நாள் ஸ்ட்ரக் அப்படின்னு நிற்போம், நம்ம ப்ரொசீஜர் போவாது. நோன்பு என்றால் என்ன? சுற்றி சுற்றி பார்த்துன்னுக்கிறோம். நான் நோன்பு என்றால் என்ன என்று கேட்டேன். அப்படிதான் எல்லாம் பார்த்துன்னுக்கிறீங்க. முதல் நாள் ஆரம்பிக்க போறோம். 40 நாள் முடிஞ்சு அடுத்து 7 நாள் புனித வாரம், 47 நாள்.
அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தவங்க. ஓகே, கடந்த காலம் போல, முந்தின ஆண்டு போல, அதற்கு முந்தின ஆண்டு போல, இந்த ஆண்டு போறோம் ஃபாதர். நோன்பு என்றால் என்ன? பழைய ஏற்பாட்டிலே இஸ்ராயல் மக்கள் போருக்கு செல்வதற்கு முன்பாக அந்த திருப்பேழைக்கு முன்பாக அவர்கள் அமர்ந்து நோன்பு இருப்பார்கள். எதற்காக? ஆண்டவரை நாங்கள் செல்லக்கூடிய இந்த போர் வெற்றி பெற வேண்டும், அந்த வெற்றியை எங்களுக்கு மகுடமாக கொடும், எங்களுக்கு மகிழ்ச்சி கொடும். அனைத்து மக்களும் அவர்கள் அமர்ந்து அந்த திருப்பேழைக்கு முன்பாக ஜெபிப்பார்கள், நோன்பு இருப்பார்கள். நோன்பு இருந்து விட்டுதான் அவர்கள் அந்த திருப்பேழையை சுமந்து கொண்டு போருக்கு செல்வார்கள், வெற்றி பெறுவார்கள். இறைவனோடு இருக்கக்கூடிய உறவை அவர்கள் புதுப்பித்துக் கொண்டே இருந்தார்கள். எங்கே சென்றாலும் இந்த திருப்பேழையை சுமந்து சென்றார்கள், எங்கே கீழே வைக்கல. போருக்கு செல்வதற்கு முன்பாக அந்த போர்க்களத்திலே அந்த திருப்பேழையை வைத்துவிட்டு வீரர்கள் செல்வார்கள், மக்கள் எல்லாம் அமர்ந்து கொண்டு அங்கு நோன்பிருந்து ஜெபித்து கொண்டு இருப்பார்கள். எஸ்தர் அரசை அவரும் நோன்பு இருந்தார். ஏனென்றால் தன் மக்களை அடக்கி ஆளக்கூடிய, அடிமைப்படுத்திக் கொண்டு இருக்கக்கூடிய அந்த உலகர் அவனை தலையை வெட்ட வேண்டும், அவன் இல்லை என்றால் எங்கள் மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். மோயிசன் சீனாய் மலையில் 40 நாட்கள் நோன்பு இருந்தார். இறைமகன் இயேசு பாலைவனத்தில் 40 நாட்கள் நோன்பு இருந்தார். எதற்காக? மனிதனுக்கும் இறைவனுக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த உறவை புதுப்பித்துக் கொள்வதற்காக, புதுப்பித்த உறவை வளர்ச்சி பாதையிலே கொண்டு செல்வதற்காக, அதற்காகத்தான் அந்த 40 நாட்களை இறைவாக்கினர்கள், புனிதர்கள், இறைமகன் இயேசு, அடுத்து நாம பயன்படுத்துறோம். வேற எதற்காகவும் அல்ல. அப்படி பார்க்கின்ற பொழுது எனது நோன்பு இறைவனுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நோன்பாக இருக்கிறதா? ஏறக்குறைய பல்வேறு தரப்பட்ட வயதுடையவனுக்கு இருக்கின்றீர்கள். இத்தனை ஆண்டுகளாக நான் கடைபிடித்த நோன்பு அல்லது நான் பயணம் செய்த இந்த 40 நாட்கள் என்னை வழிநடத்தக்கூடிய இறைவனுக்கு ஏற்ற ஒரு நோன்பாக அமைந்திருந்தனவா? எனது நோன்பு இறைவனுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நோன்பாக இருந்ததா? எனது நோன்பு என் அருகில் இருக்கக்கூடிய சகோதரன் சகோதரருக்கு மகிழ்ச்சி கொடுத்ததா அல்லது வெறுப்பை கொடுத்ததா? இன்றைய நாளிலே அந்த ஒற்றை பண்பு நோன்பை பற்றி மட்டும்தான் சிந்திக்க போகின்றோம். பழைய ஏற்பாட்டிலே கடந்த வாரம் இந்த முதல் வாசகம் வந்திருக்கும். எசையா புத்தகம் 58ஆம் அதிகாரம் 3, 4, 5 உள்ள இறை வசனங்கள். இதை நாமும் செய்திருப்போம் இந்த 40 நாளில். அதை வாசிக்க வாசிக்க நமது மனசாட்சி சொல்லும், அந்த இறை வார்த்தைக்கு ஏற்ப நீயும் இப்படி தான் இருந்த, உன் வாழ்க்கையும் இப்படி தான் இருந்தது, நீ கடைபிடித்த நோன்பு நல்ல நோன்பா? இந்த இறை வார்த்தை எனது மனசாட்சியை நோக்கி வினா எழுப்பும். இப்போ வாசிக்க வாசிக்க அப்போ நம்ம புரிந்து கொள்ளலாம், என் நோன்பு எப்படிப்பட்ட நோன்பு, இறைவனுக்கு மகிழ்ச்சி கொடுத்ததா, மனிதனுக்கு நன்மை செய்ததா, சமூகத்துக்கு நன்மை செய்ததா, எல்லாம் அழகா சொல்லும். இதோ நாங்கள் உண்ணா நோன்பிருந்த பொழுது நீர் எங்களை நோக்காதது ஏன்? நாங்கள் எங்களை தாழ்த்தி கொண்ட பொழுது நீர் எங்களை கவனியாதது ஏன் என்கிறார்கள். இந்த 2 கேள்வி கேட்கிறார்கள் நோன்பு இருக்கின்ற பொழுது. யார்? இஸ்ராயல் மக்கள் எல்லாவற்றையும் படைத்த இறைவனை பார்த்து வினா எழுப்புகிறார்கள். வினா எழுப்ப மனிதனுக்கு தகுதி இருக்கிறதா? இல்லை. ஆனால் 2 கடினமான வினாக்களை எழுப்புகிறார்கள். இந்த முதல் வினா, நாங்கள் உண்ணா நோன்பிருந்த பொழுது நீர் எங்களை நோக்காதது ஏன்? ஆண்டவரே பாரு, நான் நோன்பு இருக்கிறேன், 10 நாள் நான் சாப்பிடவே இல்லை, 10 நாள் நான் இறைச்சி சாப்பிடல, 10 நாள் நான் நீர் ஆகாரம் கூட குடிக்கல, இருந்தல்ல, ஏன் என்னை பார்க்கல?
இஸ்ராயேல் மக்கள் யாரை பார்த்து கேள்வி எழுப்புகிறார்கள்? இறைவனை பார்த்து வினா எழுப்புகின்றார்கள். இந்த தைரியம் உண்டா? நான் உண்ணா நோன்பு இருந்தேன், நான் சாப்பிடல, உணவை உட்கொள்ளவில்லை, நீ ஏன் என்ன பார்க்கல? ஃபர்ஸ்ட் வினா. அடுத்ததாக இரண்டாவது வினா, நாங்கள் எங்களை தாழ்த்தி கொண்ட பொழுது நீர் எங்களை கவனியாதது ஏன் என்கிறார்கள். தாழ்ச்சி என்றால் சாக்குடை உடுத்துக்கொண்டு தலை ஃபுல்லா சாம்பலை பூசிப்பாங்க, சாம்பலை பூசிக்கொண்டு அமர்ந்து கொண்டு இருப்பார்கள். சாக்குடை உடுத்தாலே சாம்பலை பூசினாலே இந்த மனுஷன் தாழ்ச்சியா இருக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யாராவது எதிரில் வருகின்ற பொழுது இந்த சாக்குடை உடுத்துக்கொண்டா எவ்வளோ தாழ்ச்சியா இருக்கிற, நம்ம அப்படியே சொல்லுவோம், சரியான கஞ்ச பையன், இவ்வளோ காசு வச்சுக்கிறான், கீழ்ச்சி போனதை சாக்கோட போட்டுன்னு போறான் பேர், அப்படிதான் நம்ம சொல்லுவோம். நம்ம அவன் தாட்சியா இருக்கிறான், எளிமையா இருக்கிறான் சொல்ல மாட்டோம். இந்த நாக்கு சொல்றது தெரியுமா, கஞ்ச பையன், ஒரு நல்ல சட்டை கூட போட மாட்டான், கீழ்ச்சி போட்டு போட்டுன்னு போறான் பேர். அப்ப இந்த இஸ்ராயேல் மக்கள் இறைவனை பார்த்து என்ன சொல்லுகிறார் என்றால், ஆண்டவரே இங்க பாருங்க, என் ட்ரெஸ்ஸை பாருங்க, சாக்குடை கிழிஞ்சு போன சாக்கு, அதோட அல்ல, தலையிலிருந்து உடல் முழுவதும் நாங்கள் சாம்பலை பூசிக்கொண்டு இருக்கிறோம், இவ்வளவு தாட்சியாக இருக்கிறோமே, ஏன் ஆண்டவர் பார்க்கல? என்ன பார்க்க வேண்டியதுதானே? இந்த இரண்டு வினாக்களை பாவம் செய்யக்கூடிய, இறைவனை விட்டு விலகி சென்ற, பாவ மூட்டைகளை சுமந்து கொண்ட அந்த இஸ்ராயேல் மக்கள் பரிசுத்தமான இறைவனை பார்த்து, உலகத்தை படைத்த கடவுளை பார்த்து இரண்டு வினாக்களை எழுப்புகின்றார்கள். நம்ம கடவுள் சும்மா இருப்பாரா? வெளுத்து வாங்குறார். அந்த வெளுத்து வாங்குவதுதான் நம்மையும் நாம் அதில் சேர்த்துக்கணும். பல முறை நாம் அந்த இஸ்ராயேல் மக்களை போல கடவுளை பார்த்து எத்தனை கேள்வி கேட்டு இருப்போம். உனக்கு கண் இல்லையா, காது இல்லையா, இதோட இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு, என் கண்ணில் இருந்து தார தாரையே தண்ணி வருது, என் குடும்பத்தை பாரு எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம், என் பிள்ளைகளை படிக்க நான் எவ்வளோ கஷ்டப்படுறோம், இதெல்லாம் பார்த்து தான் இருக்கிறேன். கண்ணு இருக்குதா, நான் கத்துறேன்னு காது இருக்குதா, கேட்குதா? எத்தனை முறை இந்த கடவுளை திட்டி தீர்த்து இருப்போம் நம்மளாம். ஆனால் அமைதியாக இருக்கிற காரணம் பொறுமை. அந்த பொறுமையை தான் நம்ம பிளஸ் பாயிண்டாக வச்சுக்கின்னு பாவத்துக்கு மேல பாவம். இறைவன் பதில் கொடுக்கின்றார். அந்த பதில் நமக்கான பதில். அவர் சொல்லுகிறார், ஏதோ நீங்கள் நோன்பிருக்கும் நாளில் உங்கள் ஆதாயத்தையே நாடுகிறீர்கள். நீங்க நோன்பு இருக்கிறீங்க, எனக்காகவா நீங்க நோன்பு இருந்தீங்க? ஐயோ, நான் கடவுள்கிட்ட சண்டை போட்டேன்னு, எனக்கும் கடவுளுக்கும் ரொம்ப தூரம் ஆயிடுச்சு, நான் நோன்பு இருந்து உண்ணாவிருந்து விருந்து இந்த சாக்கோடை உடுத்தை நான் போய் கடவுள்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே என்னை மன்னிச்சுக்க ஆண்டவரே, ஆண்டவரே நான் உன்னை விட்டு தூரம் வெகு தொலைவு போயிட்டேன் ஆண்டவரே, உன்னை விட்டு நான் வேறு தெய்வங்களை வழிபட்ட ஆண்டவரே, நான் மனம் திரும்பி வர ஆண்டவரே, நான் தாட்சியோடுகிற ஆண்டவரே, என்னை மன்னித்தருளும் ஆண்டவரே. அப்ப இறைவன் கேட்கின்றார், நீ உனது சொந்த ஆதாயத்தை நாடுவதற்காகத்தான் நீ இந்த நோன்பை நீ கடைபிடிக்கின்ற, எனக்காக நீ கடைபிடிக்கல, நோன்பு கடைபிடிக்கல. அடுத்தவர் சொல்லுவார், உங்கள் வேலையாட்கள் அனைவரையும் ஒடுக்குகின்றீர்கள், இதோ வழக்காடவும் வீண் சண்டையிடவும் கொடும் கையால் தாக்கவுமே நீங்கள் நோன்பு இருக்கின்றீர்கள். அடுத்தவர் சொல்றார், அந்த நோன்பு நாள் புனிதமான நாள், பரிசுத்தமான நாள், அமைதியை வெளிப்படுத்தக்கூடிய நாள். எனவே அந்த பரிசுத்தமான புனிதமான எனக்குரிய நாளிலே நீ என்ன தெரியுமா செய்யற? நீ உனது வீட்டிலே பணி செய்யக்கூடிய பணியாளர்களை அடிக்கிற, கண்ணம் வீங்குவது போல அடிக்கிற, அடுத்து உனது விஷமிக்க அந்த வார்த்தைகளை அள்ளி கொற்ற. எனவே எனக்கான ஒதுக்கப்பட்ட அந்த புனிதமான நாளிலே இப்படிப்பட்ட கொடுங்கோலை நீ செய்து கொண்டு இருக்கின்றாய். வேலையாட்களுக்குரிய அந்த கூலி கொடுப்பதில்லை, அடிக்கிற, உதைக்கிற, திட்டுற ஒரு வார்த்தைகளால், விஷமிக்க வார்த்தை. அப்ப இப்படிப்பட்ட அநியாயங்களை எல்லாம் எனது புனித நாளிலே நோன்பு இருக்கின்றான் நீ செய்து கொண்டு இருக்கின்றாய். கேட்டா, ஆண்டவரே நான் தாட்சியா இருக்கிற ஆண்டவரே, சாக்கூடை உடுத்துக்கிற ஆண்டவரே, நான் பாரு ஆண்டவரே,
அந்த சணல் இது பாருங்க எவ்வளோ பேர் ஓட்டையாக்குது ஆண்டவரே, ஃபுல்லா சாம்பல் ஆண்டவரே, சொல்லாத கிட்ட வராத. அடுத்ததாக அந்த புனிதமான நாளில் நீ என்ன செய்கின்றாய்? வழக்காடுவதற்காக உன் எதிரியை நீ நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லுகின்றாய். அப்ப நீதிமன்றத்திலே எத்தனை பொய்களை நீ கூறியிருப்பாய். அந்த நீதிமன்றத்துக்கு செல்லுகின்ற வழியில எத்தனை விதமா அவதூறு நீ பேசியிருப்பாய். உனக்கு வேற நேரம் காலமே கிடைக்கலையா? அந்த நோன்பு நாள் மட்டும்தான் உனக்கு நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டிய நேரமா? அப்ப நீ என்ன செய்து கொண்டே இருக்கின்றாய்? உனக்காக, உனது சுயநலத்துக்காக, உனக்கு தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக தான் நீ என்ன பண்ற? நீ நான் நோன்பு இருக்கிற ஆண்டவரே, அதெல்லாம் நோன்பை, எனக்கு அந்த நோன்பை நான் வெறுக்கிறேன் என்று சொல்லுகின்றார். அமைதி இருக்க வேண்டிய இடத்திலே அமைதி இல்லை. ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே ஒற்றுமை இல்லை. சகோதரன் சகோதராக ஒற்றுமையாக வாழக்கூடிய அந்த நேரத்திலே உன் வேலையாளை அடிக்கின்றாய். நீதிமன்றத்துக்கு உன் எதிரியை வீம்புக்கென்று அழைத்து செல்லுகின்றாய். அவனை சிறையில் அடைக்கின்றாய், துன்பத்துக்கு உள்ளாக்குகின்றாய். இவ்வளவையும் செய்து கொண்டு ஆண்டவரே நான் நோன்பு இருந்த ஆண்டவரே, நீதான் ஆண்டவரே நான் பார்க்கல, எப்படி கேட்ப நீ? அடுத்து இறைவன் சொல்லுகின்றார், என்று போல் உண்ணா நோன்பு இருந்தால் உங்கள் குரல் உன்னதத்தில் கேட்கப்படாது. ஒருவன் தன்னை ஒடுக்கிக் கொள்ளும் நாளனையா நான் உண்ணா நோன்பு நாளாக நான் தெரிந்து கொள்வது? ஒருவன் நாணனை போல் தன் தலையை தாழ்த்தி சாக்குடை உடுத்தி சாம்பலை அணிந்து கொள்வதா எனக்கேற்ற நோன்பு? இதையா நீங்கள் நோன்பு என்றும் ஆண்டவருக்கு உகந்த நாள் என்றும் அழைக்கின்றீர்கள்? அந்த நோன்பு நாளில் யூதர்கள் என்ன திரும்ப செய்வாங்க? தலையை சீவ மாட்டாங்க, அப்படியே பரட்ட தலையா இருக்கும். முகத்தை கழுவ மாட்டாங்க, அப்படியே தூங்கிச்சு அப்படியே வருவான். அந்த உடையும் ஒழுங்கா இருக்காது. இவற்றையெல்லாம் அடுத்து பேச மாட்டான். இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது நாம் நினைச்சுக்கணும், ஏங்க நல்லா இருக்கிறீங்களா? தலை சீவ மாட்டாரு. தலையை பார்த்தோடனே ஓஹோ நோன்பு இருக்கிறார். முகத்தை கழுவி இருக்க மாட்டாரு, ஓ நோன்பு இருக்கிறார். இறைவன் சொல்றார், நீ தலை சீவாம முகத்தை கழுவாம யாச்சும் பேசாம ஆண்டவரே நான் நோன்பு இருக்கிற ஆண்டவரே தூக்கிட்டு போ. இவை எனக்கேற்ற நோன்பு அல்ல. அதே போல யாராவது சகோதரிகள் வந்தாக்க என்ன பண்ணுவாங்க? பார்க்கக்கூடாது, நோன்பு நாள பார்க்கக்கூடாது. இவையெல்லாம் நோன்பு. இவற்றையெல்லாம் மக்கள் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று மக்களை கட்டாயப்படுத்தினார்கள். இறைவன் வெறுத்தார், இறைமகன் இயேசு வெறுத்தார். தந்தை எவ்வாறு இந்த இஸ்ராயல் மக்கள் கடைபிடித்த நோன்பை வெறுத்தாரோ அதே போல இறைமகன் இயேசு சொல்றார், நீ தலை செய்வாம முகத்தை கழுவாம உருன்னு போனாக்கா, முகத்தை திருப்பி கொண்டு போனாக்கா நீ ஏற்ற நோன்பை நான் ஏத்துக்குவேனா? ஏத்துக்க மாட்டேன். தலையை சீவு, ஃபர்ஸ்ட் முகத்தை கழுவு, தலையில எண்ணெய் வை, உனது அன்றாட கடமை செய், அதுதான் எனக்கு ஏற்ற நோன்பு. நீ தலையில வைக்கின்ற பொழுது, தலையை செய்கின்ற பொழுது பக்கத்தில் இருக்கிறவன் உன்னை பார்த்து ஐயா நோன்பு இல்லை உன்னை யாரும் சொல்ல மாட்டாங்க, அவன் வேலையை பார்த்துன்னு போயின்னு இருப்பான். ஆனால் நீ நோன்பு இருப்பது விண்ணக தந்தைக்கு தெரியும், எனக்கு தெரியும். அதற்கு ஒரு கைவர் நான் உனக்கு கொடுப்பேன். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே இறைவன் அழகா சொல்ற. அந்த நோன்பு நாளிலே நீ உன்னை தாழ்த்தி கொள்கின்றாய், நீ உடையை மாற்றிக் கொள்கின்றாய், காவி உடைய மாத்துகிற. அந்த 40 நாட்கள் முடி வெட்ட மாட்ட, தாடி அப்படியே இருக்கும். இதெல்லாம் எனக்கு ஏற்ற நோன்பு அல்ல. வெளியே காட்டாத, உள்ள பாரு, உள்ள உன் இதயம் எப்படி இருக்குது பாரு. உனது இதயம், உனது உணர்வு, உனது உணர்ச்சிகள், பார்வைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பரிசுத்தமாக இருக்கிறது, வெள்ளையா இருக்குதா? அதை தான் நான் பார்ப்பேன். நீ முடி வெட்டாம தாடி வளர்த்து கொண்டு அது உடையை மாற்றிக்கொண்டு எனக்கேற்ற நோன்பு அல்ல. அது வெளி அடையாளம். வெளி அடையாளத்தை விட உள் அடையாளத்தை நான் விரும்புகிறேன். இதைத்தான் அன்று தந்தை கடவுள் இஸ்ராயல் மக்களுக்கு சொல்லுகிறார்.
நீ நோன்பு இருந்த பொழுதும், சாக்குடை உடுத்தி கொண்ட பொழுதும், சாம்பலை அள்ளி பூசிய பொழுதும் நான் உங்களை பார்க்கல. ஆனால் நீங்கள் என்னை பார்த்து, ஆண்டவரே, ஏன் ஆண்டவர் என்ன பார்க்கல? ஏன் ஆண்டவன் உடைய பார்க்கல? நீங்க அன்பு இல்லை உங்க மேல. அப்பதான் இறைவன் சொல்ற, நீ இவ்வளோ செஞ்சும் அக்கிரமத்தை செஞ்சும் உன்னை எப்படி பார்க்க முடியும்? நீ கடைபிடிக்க நோன்பு உண்மையான நோன்பா? நோன்பே இல்லை. இறுதியாக அவர் சொல்லுவார், கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும், நுகத்தின் பிணையல்களை அறுப்பதும், ஒடுக்கப்பட்டோருக்கு விடுதலை செய்வதும், எவ்வகை நுகத்தை உடைப்பதும் அன்றோ நான் தேர்ந்து கொள்ளும் நோன்பு. பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும், தங்க இடமில்லாத வறியோரை உங்கள் இல்லத்துக்கு அழைத்து வருவதும், உடையற்றோரை காணும் பொழுது அவளுக்கு ஒடுக்க கொடுப்பதும், உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு. அப்பொழுது உங்கள் ஒளி ஒளிரும். இறைவன் சொல்றார், மற்ற நாட்களில் இருப்பது போல இருங்க, பயணம் செய்யுங்க. யாராவது பசித்தோடு வந்தா ஒருவேளை உணவு கொடுங்க, மகிழ்ச்சியா கொடுங்க. அல்லது கிழிந்த உடைகளோடு வரானா, பயன்படுத்திய பழைய உடை நிறைய இருக்கும், கொடு. அல்லது வேதனையோடு நுகத்தோடு வரானா, அவனது வேதனையை கீழே இறக்கி வைக்க நீ முயற்சி செய். அல்லது நோய் நொடியோ வரானா, அவனை கொஞ்சமா பேசு. ஐயோ, அது நோன்பு நாள், நான் பேசக்கூடாது, அது என்ன கேட்ட நோன்பு அல்ல. தூக்கி எறி. வருத்தத்தோடு, வேதனையோடு, அழுகையோடு, குடும்ப பாரத்தோடு ஒரு வருகின்றானா, அவனை அமர வச்சு பேசு. உனது வார்த்தை அவன் துன்பத்தை குறைக்கும். இப்படியெல்லாம் நீ செஞ்சு நோன்பு கடைபிடி. எனக்கேற்ற நோன்பு. நான் அவ்வளோ சந்தோஷப்படும் தெரியுமா? 40 நாட்கள் இல்லை, 40 நாட்கள் கடந்தும் உன்னை நினைச்சு நான் பெருமைப்படுவேன். யான் பையன், யான் பொண்ணு எவ்வளவு அழகான நோன்பு இருந்தால் இந்த 40 நாட்கள் நான் மகிழ்ச்சி அடைவேன். இயேசுவில் பிரியமானோரே, சகோதர சகோதரிகள், 40 நாட்களினுடைய தொடக்க நாளாக இன்று இருக்கிறது. இந்த 40 நாட்களை நாம் எப்படி கடந்து செல்ல போகின்றோம்? பெயருக்காக, புகழுக்காக முடிவெட்டாமல் தாடி வைத்துக்கொண்டு உடையலை மாற்றம். 40 நாட்கள் முடிந்த பின்பு இயேசு உயிர்த்து விட்டார், நானும் உயிர்த்து விட்டேன். 40 நாட்களுக்கு முன்பாக எப்படி இருந்தனோ அதே போல உயிர்த்து விட்டேன். இறைவனுக்கு ஏற்றதல்ல. அல்லது 40 நாட்களிலே சக மனிதரை துன்புறுத்தி, துயரத்துக்கு உள்ளாக்கி, அவமானப்படுத்தி விட்டு நான் நோன்பு இருக்கிறேன், இறைவனுக்கு 0 தான் அது. இறைவனை நீ மகிழ்ச்சிப்படுத்த மாட்டாய். துன்பத்துக்கு மேல் துன்பத்தை நீ கொடுத்து கொண்டிருப்பாய். இந்த 40 நாட்கள் கடைபிடித்த நோன்பு பிரயோசனம் இல்லாத நோன்பு. எனவே இந்த 40 நாட்களிலே நான் இறைவனுக்கு எப்படிப்பட்ட நோன்பு கொடுக்க இருக்கின்றேன்? இறைவனையும் சக மனிதனையும் மகிழ்ச்சிப்படுத்த இருக்கின்றேனா, அல்லது அவருடைய மகிழ்ச்சியை அபகரிக்கக்கூடிய மனிதனாக இருக்க போகின்றேனா?